Why do millions of Christians revere Mother Mary? Get ready to uncover her secrets in 1 minute. Meet Mary, a humble young woman from Nazareth, chosen by God to be the mother of Jesus. Her story begins with the Annunciation, when the angel Gabriel visited her, saying she would bear the Son of God. Imagine her faith and courage. Mary was present at key moments in Jesus' life, from his miraculous birth in Bethlehem to his first miracle at Cana. She stood by him, even to the cross. But did you know? After Jesus' resurrection, Mary continued to inspire the early church. Her devotion and unwavering faith make her a powerful symbol of hope and love for Christians around the world. So, next time you think of Mary, remember her strength and grace. Now, want more stories from the Bible? Follow us for more inspiring tales. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசுவின் பாடுமரணங்களை குறித்து சிந்திக்கின்ற போது யூதாஸ் காரியோத் என்ற நபரை குறித்து சிந்திக்காமல் இருக்க முடியாது. ஆம், இவர் செலோத்தேய சிந்தனைகளை கொண்டவர், அதாவது புரட்சி செய்து அதன் மூலமாக ரோம அரசிடமிருந்து விடுதலை பெறலாம் என்ற எண்ணத்தை கொண்டவர். ஆனால் இவர் இயேசுவை சந்தித்த போது இயேசுவின் போதனைகள் யூத சமய தலைவர்களின் போதனைகளைப் போல இல்லாமல் மனிதநேயம் கொண்டதாக இருந்ததால் இவரும் இயேசுவின் சீடராக மாறுகின்றார். செல்வத்தின் மீது அதிக விருப்பம் கொண்டவராக ஒரு அடிமையை விற்கும் விலையாகிய 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டிக் கொடுக்கின்றார். இயேசு யூதாஸின் நிலையை குறித்து கூறிய வேளையிலும் உணர்வடையாமல் பிசாசுக்கு இடம் கொடுத்து முத்தத்தின் வழியாக ஆண்டவரை காட்டிக் கொடுத்து தனது அன்பை விற்று போட்டார். தன்னுடைய பாவத்தை உணர்ந்த போதோ வாழ விருப்பமில்லாமல் தான் பெற்ற பணத்தை ஆலயத்தில் எரிந்துவிட்டு தூக்கு போட்டு தன் வாழ்வை முடித்துக் கொள்கின்றார். ஆம், நம் வாழ்விலும் சாத்தானுக்கு இடம் கொடுக்கின்ற போது நமது வாழ்வும் அதோ கதிதான் என்பதை மனதில் வைத்து இயேசுவின் அன்பிலே வளர்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆஸ்வதிப்பாரா. இயேசுநாதர் கதை தெரியுமாடா உனக்கு? 33 வருஷம் வாழ்ந்தாராம். அந்த வயசுக்குள்ள நோயாளிகளை குணப்படுத்தினாராம், குருடனுக்கு கண் கொடுத்தாராம், செத்தவங்களை பிழைக்க வச்சாராம். ஆனா அதனாலெல்லாம் அவருக்கு பெருமை இல்லடா. 33வது வருஷம் முடிவுல அதர்மர்களும் அக்கிரமக்காரர்களும் அந்த அன்பு தெய்வத்தை சிறுவில அரைஞ்சி அவருடைய நெஞ்ச ஈட்டியால குத்தி ரத்தம் வழியிற அந்த நேரத்துல கேள்ற அத்தனை குடிமைகளுக்கு ஆளாகி உயிர் விட போற அந்த கடைசி நிமிஷத்துல பிதாவே இவர்களை மன்னியும் பிரார்த்தனை செஞ்சாரா. பகைவர்களையும் மன்னிக்க வருவது வரட்டும், போவது போட்டும் இருக்கிறது. இதுதான் எனக்கு கற்றுக் கொடுத்தது எதுன்னா வினோதேசித்தம். வினோதேசித்தம் படம் பண்ண உடனே மைண்டே மாறிடுச்சு, மைண்ட் செட்டே மாறிடுச்சு, இந்த உலகத்தை பார்க்குறதே மாறிடுச்சு. என்னன்னா நீங்கள் என்னதான் பல்ட்டி அடித்தாலும் நடக்கிறது நடக்கும். நம்ம தயாராக இருக்கணும். இப்போ என்னன்னா அதுக்காக நம்ம படுத்துக்கிற கூடாது, நடக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லி துண்டை உரிச்சு படுத்தாலாம் ஒன்றும் நடக்காது. நாம் தயார் நிலையில் இருக்கணும். தயார் நிலையில் இருக்கும்போது நீங்கள் உங்களுக்கான ஆயுதங்களை ரெடியாக வச்சுக்கோங்க அப்படின்றதானே. உங்களுக்கு எந்த கிரவுண்டு கிடையாதோ அந்த கிரவுண்டில் வச்சு அடிக்க